இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட கான்செப்டே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, 10 வயசு பையன் ஒரு 18 வயசு பொண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். அடடா என்னடா இது கொடுமை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, இதுதான் இந்த டிராமாவோட ஒன்லைனர். டைம் வேஸ்ட் பண்ணாம சரி வாங்க டிராமாக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜ குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அந்த ராஜ குடும்பத்துக்கே ஒரு குட்டி பையன் தான் வாரிசு போல. சின்ன வயசுல அவன் பாட்டிமா சொன்ன கதைலாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு வரப்போற மனைவி வந்து எப்படி இருப்பா அப்படின்னா, அவ வந்து ஒரு தேவதை மாதிரி இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவன் வந்து அந்த மங்களாக்கு வந்து இறங்கும் போது அங்க ஒரு அழகான பிரிட்டியான ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்த உடனேயே இவனும் மயங்கி போயிடுறான். பாட்டி சொன்ன அந்த தேவதை இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவ பின்னாடியே போயிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு டவுட் வருது, யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல, அவன் ஒளிஞ்சுக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து கேட்டுட்டு இருக்கா, என்னடி உனக்கு எப்பதான் கல்யாணம், வயசாயிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்றா, ஆமா என்னோட கல்யாணத்தை பத்தி நான் நிறைய ட்ரீம் வச்சிருக்கேன். என்னோட புருஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என்ன அப்படி வச்சிருக்கணும், என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி நிறைய கனவுகள் கண்டு வச்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதோட அந்த பொண்ணு அங்க போயிடுறா. இவளுக்கு ஏதோ வேலை இருக்கு போல. அதனால மேல வந்து ஏறி போகும்போது அங்க வந்து ஒரு காக்ரோச் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்தி அப்படியே விழ போறா. அப்பதான் அந்த குட்டி பையன் இவளை தாங்கி பிடிச்சு காப்பாத்திடுறான். ஐயோ ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னோன்னா அவளும் எந்திரிச்சிடுறா. ஐயோ ரொம்பவே தேங்க்ஸ்பா, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் விழுந்திருப்பேன், என்னை நீ காப்பாத்திட்ட, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரியா அவளும் சொல்றா. ஆமா உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேக்குறா. என்னோட பேரு ரத்தன் மான்சிங், இந்த ராஜாவோட பையனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன எங்க ராஜாவோட பையனா நீ, சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து அவன் கூட பேசிட்டு இருக்கா. சரி உன்னோட ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன், இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போகும்போது டக்குன்னு அவன் அவளோட துப்பட்டாவை பிடிச்சி இழுத்துட்டு அவ திரும்பி பார்க்கும்போது அவகிட்ட ஒரு விஷயத்த கேட்டுறான். நீங்க பார்க்க ரொம்பவே அழகா தேவதை மாதிரி இருக்கீங்க, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன குட்டி பையா என்ன சொல்லிட்டு இருக்க, நீ ராஜாவோட பையனா இருக்கலாம், அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறியே, நீ வந்து எவ்வளவு குட்டி பையனா இருக்க, ஆனா நான் வந்து உன்னை விட எவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கேன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் உனக்கு வயசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, என்னோட பாட்டி வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையில வர தேவதை மாதிரியே நீங்க இருக்கீங்க, அதனாலதான் நான் சொல்றேன் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். நல்ல நேரத்துல அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கப்பா நீ போன, உன்னை எங்களா தேடிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவனோட அப்பா ராஜாவும் சொல்றாரு, இந்த பாரு என்னோட பையன் இருக்கானே ரொம்ப நாட்டியா இருக்கான், அதனாலதான் இப்படி துரு துருன்னு வாழா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க தியா இருக்கிறத பாக்குறாரு. அட தியா நீயாமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்குள்ள எவ்வளவு வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் தெரியுது இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் போல. சோ ரொம்பவே நெருக்கமான அவனோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் தியா போல. இந்த இருக்காங்களே இவங்க வந்து பாக்கிறதுக்கு தான் நல்ல தைரியமான பொண்ணா இருக்காங்க, ஒரு சின்ன காக்ரோச்சுக்கு அப்படியே பயந்து கத்துனாங்க, நான் தான் அவங்கள காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சரி நீ பெரிய தைரியமான ஆளுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. நம்மளோட தியா வந்து அவ வந்து லெஹாங்கா வந்து அழகா போட்டு சூப்பரா ரெடி ஆயிருப்பா போல. ஐயோ இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படிதான் வந்து இவ்வளவு ஹெவியான ட்ரெஸ் அப்புறம் ஜுவல்லரி எல்லாம் போட்டுக்கிறாங்கன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ கொலுசு மாட்டிட்டு இருக்கா. ஆனா அவளால அது போடவே முடியல, அந்த லெஹாங்கா ரொம்பவே வெயிட்டா இருக்கிறதுனால. யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா யாருமே வரமாட்டாங்க. அப்ப கரெக்டா அந்த குட்டி பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அட நீங்களா, நீங்க எப்படிங்க வந்தீங்க, இங்க பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கணும், பாய்ஸ் எல்லாம் அழுடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, இல்ல உங்க குரல் கேட்டுச்சு, அதான் ஏதாவது உதவி வேணுமோன்னு சொல்லிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் நீ போற அப்படின்னு கேட்டா, நீங்க தானே சொன்னீங்க பாய்ஸ் எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு பாய் தானே அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்து ரொம்பவே நல்ல பையன், உன்னால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அதனால நீ இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றான். சரி நீ அவன்கிட்ட கேட்குற, நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல, எனக்கு வந்து இந்த கொலுசு போடவே முடியல, இந்த லெஹாங்காவை கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா, நான் அந்த கொலுசு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல,
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அவளும் கொலுச மாட்டிக்கிறா. அதோட அவளை பார்த்துட்டு நீ ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவன் வெக்கப்பட்டுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். உடனே அவன் வந்து அவனையே பாத்துக்கிறான். அதோட ஒரு மாதிரி இருமுறை மாதிரி சீன் போடுறான். ஹலோ சார், என்னாச்சு? நிறைய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுருப்பீங்க போல, அதனாலதான் வந்து உனக்கு சளி பிடிக்க போதா, அதான் இருமுறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதெல்லாம் இல்ல, நான் மட்டும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நான் சொன்னல, நீங்க என்ன பாருங்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையனும் கேட்கிறான். ஐயோன்னா இதை மறந்துட்டுனே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இங்க இருக்கிற பசங்க எல்லாத்தையும் விட நீங்க தான் மோர் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அவனும் வெக்கப்படுறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க வந்து இவ்வளவு குட்டி பையனா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வாளை வந்து எப்படி கேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. ஏன்னா நாங்க ராஜ குடும்பத்து வாரிசு இல்லையா, நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம், இது எங்களோட ட்ரெடிஷனல், அதனால இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கெத்தா சொல்ல, ஓ ஓகே ஓகே ராஜா சார், சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழைச்சிட்டு போறா. அதோட இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் போல, சோ அதனால அழகா இவளும் வந்து ரெடி ஆகி சூப்பரா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு அழகா இருக்கும் போது இவளை பார்க்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது. அங்க தூரத்துல இருந்து ஒரு பையன் இவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இவளை ரொம்பவே பிடிச்சு போயிடுது போல. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா சிலைக்கு பக்கத்துலயே நம்ம குட்டி ராஜா இருக்காரு, அவரும் வந்து இவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, அந்த பையன் வந்து தன்னோட அப்பாட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பான் போல. சோ அதனால அந்த அப்பாக்காரன் வந்து நம்ம தியாவோட அப்பா கிட்ட போய் பொண்ணு கேக்குறாரு, உங்களோட பொண்ணை வந்து என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்களும் பெரிய இடம் போல, சோ அவருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சோ பையனும் பார்க்க நல்லா இருக்கான். அவனோட பேரு அக்ஷய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, எனக்கும் வந்து உங்க பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட குடும்பமும் நல்ல குடும்பம் தானே, அதனால நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரமாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கும் அக்ஷய்க்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தியாவோட ஃப்ரெண்டுக்காரி கேட்டுட்டு தியாட்ட ஓடி போயிட்டு உனக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவளும் சந்தோஷமாயி, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, நான் ஆன்டி ஆக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்படுறா. ஐயோ அது இல்ல, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை யாரு தெரியுமா, அதோ பின்னாடி நிக்கிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ யாரு சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, பின்னாடி பாரு, பின்னாடி தான் நிக்கிறாரு, அவரு வந்து ஒயிட் கலர் குர்த்தா போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ பாக்குறா. பார்த்தா அங்க குட்டி பையன் தான் நிக்கிறான். ஏய் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ளையா, அங்க குட்டி ரதன் சிங் தானே நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவ சிரிச்சிட்டு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்த்தா, ஐயோ அவரு மாப்பிள்ளை இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த அக்ஷய் வந்து அவளோட முன்னாடி வந்து நிக்கிறான். அப்பதான் வந்து அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என்னோட பேரு அக்ஷய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு நார்மலா பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி காதல வந்து சொல்றா, இவரு தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கும் அவனை பார்த்து உணவு பிடிச்சிருது போல. சோ வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கும் போது அவன் வந்து இவகிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு சொல்றா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு தனியெல்லாம் பேசிக்க கூடாது, அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட தியாக்கு வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், என்னோட தியாக்கு ஜிலேபினா ரொம்பவே பிடிக்கும், அங்க பாருங்க எங்க குட்டி ராஜா ரதன் சிங் இருக்காரே, அவர் கையில ஏகப்பட்ட ஜிலேபி இருக்கு, அந்த ஜிலேபியை அவர்கிட்ட வாங்கி எங்க தியாக்கு கொண்டு வந்து கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பெரிய டாஸ்கா என்ன, நான் இப்பவே வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த குட்டி பையன்ட்ட போயிட்டு, இந்த பாருப்பா இந்த அங்கிளுக்கு வந்து இந்த ஜிலேபி தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல இதை நான் தரமாட்டேன், இது நான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்களுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் தியா கையில போய் கொடுக்குறான். தியா உனக்காக தான் வந்து இதை எடுத்துட்டு வந்த, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. தியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது, அவளும் ஆசையா அதை வாங்கி வச்சுக்கிறா. அப்ப அந்த அக்ஷய் வந்துட்டு சொல்றான், என்னங்க இது, நான் எவ்வளவு தூரம் கேட்டேன், ஆனா அந்த பையன் கொடுக்கவே இல்லை, கடைசியா வந்து உங்க கையில வந்து கொடுத்துட்டு போறான், உங்களுக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இல்ல அவன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்ப அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்டு வந்து பலூன்ல வந்து கலர்லாம் வந்து கட்டி வச்சிருப்பானுங்க போல. சோ அதை வந்து தியா மேல போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீசறதுக்கு பார்க்கும்போது உடனே அந்த குட்டி பையனும் தடுக்கிறான். டேய் அதெல்லாம் பண்ணாதீங்க, தியா வந்து ரொம்பவே பாவம், அவ அழகா ரொம்ப காஸ்ட்லியான லெஹங்கா போட்டிருக்கா, அவளோட ட்ரெஸ்லாம் அழுக்காயிடும், நீ போடாத அப்படிங்கிற மாதிரி அவ வார்னிங் பண்ண. ஆனா அங்க இருக்கிற பசங்க யாருமே கேட்காம அவன் மேல அந்த பலூனை தூக்கி வீச பாக்குறானுங்க. உடனே அந்த பலூனை அவன் தூக்கிட்டு வேகமா ஓடும்போது அந்த மாளிகையோட மேல் மாடிக்கே போயிடுறாங்க. அங்கேருந்து அந்த குட்டி பையனும் தடுக்கி மேலேருந்து கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு அந்த பசங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூடிடுறாங்க. எல்லாரும் அவனை காப்பாத்த பாக்குறாங்க. அவன் வந்து
ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை புடிச்சிட்டு அங்கேருந்து தொங்கிட்டு இருக்கான். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அங்க கேபிள் ஒயர் எல்லாமே கட் ஆகி அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட குட்டி ரத்தன் சிங்க நம்மளோட தியா வந்து காப்பாத்துவாளா என்னங்கிறதுலாம் நம்ம அடுத்த பாட்டில தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த டிராமா எப்படி இருந்துச்சு, இந்த டிராமாவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிராமா பிடிச்சவங்க ரெட் ஹார்ட்டும் போடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்.